எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு சர்ஜரி டே 3. இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்டுலெக்டமி. ஃபிஸ்டுலெக்டமினா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆனல் ஃபிஸ்டுலானா என்னன்னு பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு அதோட சர்ஜரி பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். இதுதான் நம்ம ஆனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல ஏதோ ஒரு கட்டி உங்களுக்கு ப்ராப்பரா குணமாகாம இருக்கு. அப்படி அப்படி இருக்குதுன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆக ஆக ஒரு அப்நார்மல் ட்ராக்கை உங்க ஆனஸுக்கும் உங்க ஸ்கின்னுக்கு ஆனல் கேனல் உள்ள இருக்கும். அதுக்கு இடையில ஒரு அப்நார்மல் ட்ராக்கை கிரியேட் பண்ணிடும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் டிஸ்சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் வீக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி குணப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கை நம்ம முழுமையாக ரிமூவ் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபிஸ்டுலெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்ஜரியோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம ஆனஸ்க்கு மேலே உள்ள அந்த ஆனல் ஃபிஸ்டுலான கிரியேட் ஆகியிருக்கிற அந்த ட்ராக்கை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஃபிஸ்டுலெக்டமி சர்ஜரியோட மெயின் பர்பஸ். ஸோ யாருக்காவது உங்கள் வீட்லேயோ தெரிஞ்சவங்களுக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபிஸ்டுலெக்டமி சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுனால ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆனஸுக்கு மேலே ஏதாவது கட்டி ரொம்ப நாளாக குணமாகாமல் இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு ஜென்ரல் சர்ஜனை போய் பாருங்கள். டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்திலே குணப்படுத்திட்டீங்கன்னா பெரிய சர்ஜரிக்கு போக வேண்டிய அவசியம் சில நேரத்தில் ஏற்படாது. நாளைக்கு இது போல் ஒரு டெய்லி ஒரு சர்ஜரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.